இந்த அழகான நாள்ல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு இட்ஸ் லைக் இன்ட்ராக்ஷன். இந்த இன்ட்ராக்ஷனை 1 மினிட் சைலன்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பயிற்சி. நான் ஒளி, அமைதியின் ஒளி. புருவ மத்தியில் பிரகாசமான வெண்ணிற ஒளியாக மின்னிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஒரே தாட்ல நம்ம நிலைத்திருக்கலாம். தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஸோ நம்ம நிறைய முறை வந்து சந்திச்சிருப்போம், புதுசு இல்லை. ஸோ நம்ம எல்லாருமே வந்து எங்க இருந்தாலும் ஒருத்தவங்க மற்றவங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு அழகான வாய்ப்பு வந்து இந்த ஆன்லைன் மூலமா நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாவே நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். நம்மளோட டாபிக் வந்து இறுதி நேரத்திற்கான பயிற்சி அப்படிங்கிறது தான் டாபிக். ஸோ நிறைய நம்ம எல்லாருமே வகுப்புகள்லாம் வந்து கேட்டிருக்கலாம் இதை பத்தி. நிறைய பெரியவர்களோட வகுப்புகள் கேட்டிருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், நம்ம கண்டிப்பாவே வந்து கடைசி நேரத்துலதான் நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது. அப்ப அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ அதாவது இப்ப ரீசன்ட் டேஸ்ல எல்லாம், அதாவது முன்னாடி எல்லாம் கோவிட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் இப்ப ரீசன்ட் டேஸ்ல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். ஈவன் நம்ம எல்லாரும் நம்ம நிர்வயர் பாய்ச்சி, நம்மளோட மதிப்பிற்குரிய நிர்வயர் சகோதரர், அவர் வந்து ஷரீரம் விட்டுட்டாரு இல்லையா? நம்ம பிரம்மா குமாரிகள் இயக்கத்தோட ஜெனரல் செக்ரட்டரியா அவர் வந்து இருந்திருக்காரு. நிறைய பொறுப்புகள் அவர் வந்து வகிச்சிருக்கார். சோ பிரதரோட அந்த 13th டே மெசேஜ்ல கூட பாபா வந்து சொல்லியிருப்பாரு. அது இந்த உலகத்திலயும் சரி, பிராமண பரிவாரத்திலயும் சரி, நிறைய மாற்றங்கள் வந்து வரப்போகுது. அந்த மாற்றங்களுக்காக நீங்க வந்து தயாராக இருங்க அப்படின்னு வந்து பாபா அந்த அவ்யக்த அந்த ஒரு போக் மெசேஜ்ல வந்து சொல்லியிருந்தாரு. அப்போ நிறைய மாற்றங்களை மனித குலம் வந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கு. நாம கூட ஈவன் பிராமண ஆத்மாக்கள் நிறைய சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இந்த பிராமண வாழ்க்கையில. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இறுதி நேரம், கடைசி நேரம் அப்படிங்கிறது என்னது? உலகத்தோட லாஸ்ட் செகண்டா, உலகின் கடைசியா, இல்ல என்னுடைய கடைசியா? எதை நான் இறுதி நேரம் அப்படின்னு டிஃபைன் பண்றேன்? இறுதி நேரம்னு எதை நினைக்கிறீங்க? நீங்க தாராளமா எல்லாம் ஷேர் எல்லாம் பண்ணிக்கலாம். இல்ல மேபி இஃப் பாசிபிள் நீங்க சாட்ல ஆன்சர் போடலாம். இல்ல நீங்க கூட உங்களோட ஆடியோவை ஆன் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு நீங்க வந்து ஆன்சர் கூட சொல்லலாம், நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா. அப்ப அந்த இறுதி நேரம் அப்படிங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்னுடைய இறுதி நேரம் குட் இல்லையா? சோ இறுதி நேரம் அப்படிங்கிறது உலகின் இறுதி நேரம் வந்து கிடையாது. ரொம்ப காலகட்டமாவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே கேட்டுட்டு வரோம். ஈவன் நான் வந்து 1997ல பாபாவுடைய நாலேஜ்க்கு வந்த போது அப்பவே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆமா இப்ப வந்து லாஸ்ட் செகண்ட் ஆயிடுச்சு, உலகம் வந்து சீக்கிரமா அழிஞ்சிடும், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட லைஃப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும், ஒவ்வொரு டைமையுமே ரொம்ப நல்லபடியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு அப்பையில இருந்து சொல்லிட்டே வராங்க. இப்ப நாம மட்டும் சொல்லல, அதாவது பிரம்மா குமாரிகள் மட்டும்தான் வந்து சொல்றாங்களா அப்படின்னா கிடையாது. அதாவது நாம இறுதி நேரம் இல்ல உலக மாற்றம் அப்படின்னு சொல்றது புதிய உலகம் இந்த உலகத்துக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்றோம். ஆனா வெளி உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் வந்து நிறைய ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? உலகம் எவ்வளவு வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது மிஞ்சி போனா இவ்வளவு இயர்ஸ் அப்படின்னு இயர்ஸ பத்தி எல்லாம் சொல்றாங்க. எப்படி எல்லாம் வந்து உலக மாற்றம் நடக்கும், கிளைமேட் சேஞ்ச் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடணும், ஆனா வந்து மே மந்த் மாதிரி வந்து வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஈவன் நான் லாஸ்ட் இயர் வந்து ஜெயந்தி தீதியோட ஒரு வகுப்பு ஒண்ணு கேட்டுட்டு இருக்கும்போது கூட தீதி சொன்னாங்க, இப்ப லண்டன்ல கூட வந்து எவ்வளோ அந்த குளிர் அப்படிங்கறது கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கிளைமேட் எவ்வளவு வேகமா மாறிக்கிட்டு இருக்கு. அதே போல
மனித மனங்கள்ல எவ்வளவு மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்ப அந்த இறுதி நேரம் எப்ப வேணாலும் வரலாம். அது மேபி 2036 இருக்கலாம், இல்ல 2050 இருக்கலாம், இல்ல 2040 இருக்கலாம். இந்த இயர் அப்படிங்கிறது மேட்டரே கிடையாது. பட் நான் தயாரா இருக்கேனா? அப்ப இறுதி நேரம், என்னுடைய இறுதி நேரம் மேபி நான் சொல்லலாம், ஒரு 20 இயர்ஸ் ரொம்ப நல்லா ஹெல்தியா இன்னும் வாழுவேன் அப்படின்னு ஆசை வைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா நான் 20 வருடங்கள் வரைக்கும் நான் நல்லா இருப்பேன், எனக்கு இறப்பே வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? யாருக்காவது அந்த நம்பிக்கை இருக்கா? இல்ல 30 வருஷம் வரைக்கும் நான் இருப்பேன், இந்த டே வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்மள்ல யாராவது அப்படி இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் கூட பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. அப்போ ஆனா நமக்கு விருப்பம் இருக்கு. நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழணும். லைஃப கண்டிப்பா என்ஜாய் பண்ணணும். ஃபன் வித் ஒன் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஆனால் பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய இறுதி நேரம் எப்ப வேணாலும் வரலாம். இப்போ அதாவது இந்த ரீசன்ட் டேஸ்ல கணேஷ் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் நம்ம பாரத தேசம் மேபி இப்ப அந்த ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இந்த தர்ப்பணம் செய்தல், மகாலய பட்சம் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம். அதாவது அந்த நம்முடைய இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தல் அப்படின்ட்டு. அத நம்ம ஸ்ரார்த்தம் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல தர்ப்பணம் அப்படின்னு சொல்றோம். நீங்க எந்த வார்த்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த காலகட்டங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நம்மை விட்டு பிரிஞ்சு போன முன்னோர்கள், அவங்க எப்ப வேணாலும் போயிருக்கலாம். அவங்களுக்காக என்ன பண்றாங்கன்னா, அவங்கள நினைவு செய்து அவர்களுக்காக என்ன பண்றாங்க, உணவளிக்கிறாங்க, படையல் போடுறாங்க. அந்த காலகட்டங்கள்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னா கூட, அதாவது என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் செய்வதற்கான வசதிகள் இல்லை. ஆனா கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு மாட்டுக்கு அகத்திக்கீரை, இல்ல ஒரு புடி புல்லு நான் குடுக்குறேன் அப்படின்னா, அது கூட தானம் அப்படின்னு இந்த நாட்கள்ல தானம்லாம் செய்றாங்க. ஓகே. அப்போ இறந்து போனவர்கள், என்னை விட்டு பிரிந்து போனவர்கள நான் மனசுல நினைக்கிறேன். போவ ஆஃபர் பண்றேன். அவங்களுக்காக நான் என்னுடைய மதிப்பு, என்னுடைய மரியாதையை நான் செலுத்துறேன். ஓகே. வெரி குட். நைஸ் திங். அந்த ஆத்மா என்ன விட்டு போயிடுச்சு. பட் நான் என்னோட லாஸ்ட் செகண்ட்காக, என்னோட லாஸ்ட் டைம்காக நான் எந்த அளவுக்கு தயாராக இருக்கேன்? நம்ம எல்லாருமே பிரம்மா குமாரிகள்னு பாபா பிராமணர்களோட மகிமைய ரொம்ப அதிகமா சொல்றாரு. சோ அவ்வளவு உன்னதமான பிராமண குல பூஷணர்கள் நாம் நம்முடைய இறுதி நேரத்திற்காக என்ன ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? தயாரா இருக்கேன் நானா? யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஷேர் பண்ண விரும்புறீங்களா? என்னோட கடைசி நேரத்திற்காக நான் தயாரா இருக்கேனா? அத நினைச்சா பயமா இருக்கா? இல்ல ஓகே பாபா, ரெடி பாபா. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வர ரெடி. அப்படி யாராவது இருக்கீங்களா? பயம் அண்டு இல்ல. ஆனா அசரீரி பயிற்சி, மற்றது பரிஸ்தா பயிற்சி செய்ய முயற்சிச்சு கொண்டிருக்கிறது. வெரி குட். ஆனா ஆனா அது அது சரியான கஷ்டமாத்தான் இருக்குது. அதுக்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம். முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. தென் வேற யார் ஷேர் பண்ண விரும்புறீங்க? வேற யாராவது பகிர்ந்துக்க விரும்புறீங்களா? என்னுடைய கடைசி நேரத்திற்காக நான் என்ன தயார் பண்ணிட்டு இருக்கேன்? நான் என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பற்றில இருந்து நாங்க விடுபடுறதுக்கு பாபா வழி நடத்துறார், சொல்லித்தரார். அந்த வழியை பின்பற்றி நாங்கள் இந்த முழு உலகத்தின் பற்றிலிருந்து விடுபடுறதுக்கு தண்டிக்கிறோம். தேங்க்யூ பிரதர். இல்லையா? இந்த மாதிரி நவ் ஆர் நெவர். ஓகே. இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. தேங்க்யூ கணேஷ் பிரதர். அப்ப பாத்தீங்க அப்படின்னா, பாபா நமக்கு கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துட்டாரு. எங்கேயாவது அந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் வைப்பாங்களா? கொஸ்டினும் அவுட் பண்ணிட்டாரு, ஆன்சரும் அவுட் பண்ணிட்டாரு. இப்ப நான் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அதை நோக்கி முயற்சி செய்யறது மட்டும்தான். அந்த நிலையை அடைவதற்கான முயற்சி செய்யறது மட்டும்தான். அப்ப என்னோட டெய்லி பிராக்டிஸ் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய கடைசி நேரத்திற்கு நான் தயாராகிறதுக்காக தான் இருக்கணும். அப்ப ரொம்ப இத ஓகே, கடைசி நேரம் எதுவா வேணாலும் இருக்கட்டும்ங்க, அதெல்லாம் விட்டுடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த இயர் மதுபன் விசிட் நாம வரலாம். இல்ல நீங்களே ஏதாவது ரெட்ரீட் சென்டருக்கு போறீங்க. சோ இந்த வீக்கெண்ட்ல 2 days ரெட்ரீட் இருக்கு. சோ ரெட்ரீட்காக நீங்க கிளம்புறீங்க அப்படின்னா,
அந்த 2 நாளுக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்து செல்வோமா, இல்ல நான் இப்பதான் ரொம்ப அழகான ஒரு 4-5 செட்டு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன், அது எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போமா? யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இல்லையா? இப்ப சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு ஏதாவது ரெட்ரீட் இருக்கு, இப்ப அந்த குளோபல் கோஆபரேஷன் ஹவுஸ் அங்கேயே நீங்க வந்து போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து ஜஸ்ட் அந்த 2 டேஸ்க்கு நான் என்ன தயாராகணுமோ அதை மட்டும் தான் நான் தயார் பண்ணி எடுத்துட்டு போவேனே ஒழிய, இருக்க எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணுவேனா அப்படின்னா கிடையாது. இப்ப 2 நாள் நான் என்னோட வீட்டை விட்டு போறேன், வீட்டை லாக் பண்ணிட்டு போறேன், இல்ல என் வீட்டுல ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பேர்லாம் இருக்காங்க, அப்ப அவங்க என்ன சாப்பிடுவாங்க, ஐயோ நான் போயிட்டேன்னா அவங்களுக்கு என் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, இல்ல வேற என்ன பண்றது, அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிளான்டா இருப்போம். நமக்கு வந்து ஒரு 1 மந்த் முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், இல்ல 1 வீக் முன்னாடி கூட தெரிஞ்சிருக்கலாம், நான் இந்த 2 நாட்கள் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், நான் இங்க போகணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை முன்னாடியே நான் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான் போவனே ஒழிய அப்படியே விட்டுட்டு நான் போக மாட்டேன். இல்ல அங்க போனதுக்கு அப்புறம் நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணனா, இல்ல வந்து இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அதை பத்தி எல்லாம் நம்ம ஜென்ரலி வந்து யோசிக்கவே மாட்டோம். அப்ப ஆல்ரெடி நம்ம எல்லாம் வந்து யூஸ்ட் அப் பாருங்க நம்மளோட, அதாவது இங்க இருந்து போறதுக்காக, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக நிறைய பயிற்சி நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. அப்ப அது எப்படி ஸ்தூலமா நம்மள நாம தயார் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஒயிட் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறோம், லக்கேஜ பேக் பண்ணிக்கிறோம், வீட்டுல என்னென்ன பொருட்கள் தேவையோ அதெல்லாம் செட் பண்ணிட்டு யாருக்காச்சும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புற வேலையை நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா? அதே போலதான் இப்ப சூக்ஷ்மமான பயிற்சி நமக்கு வந்து தேவையாக இருக்கு. அப்ப எனக்கு தெரியும், ஓகே நாளைக்கு நான் என்னவா ஆக போறேன், நான் தேவ ஆத்மாவா ஆக போறேன், பிக்சட். ஓகே அங்க நான் வந்து பேரரசன் ஆக போறேனா, இல்ல பேரரசி ஆக போறேனா, என்னோட பேலஸ் எப்படி இருக்கும், அங்க நான் என்ன பதவி அடைவேன், கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே இத பத்தின ஐடியாஸ் வந்து இருக்கும் இல்லையா? ரொம்ப ராவா நான் ஒரு தேவதை அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா சத்தியுகத்துல இருக்கக்கூடிய 9 லட்சம் பேருமே வந்து தேவதைகள் தான் இல்லையா? அப்ப நீங்க என்னவா ஆக போறீங்க வருங்காலத்துல அப்படின்னு நான் ஜென்ரலி வகுப்புல அடிக்கடி வந்து கேட்பேன். அப்ப தாய்மார்கள் வந்து ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவாங்க, சிஸ்டர் நான் தேவதையாக போறேன். அப்ப சத்தியுகத்துல அந்த பால்காரர் கூட தேவதை தானே? சத்தியுகத்துல ஒருத்தர் தோட்டத்தை கிளீன் பண்றாருன்னா அவர் கூட தேவதை தான். அப்போ நமக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு, நான் வந்து பொதுவா ஒரு தேவதை கிடையாது, நான் வந்து பிரின்ஸ் ஆக போறேனா, இல்ல நான் பிரின்சஸ் ஆக போறேனா, என்னோட பேலஸ் எப்படி இருக்கும், என்னோட பொசிஷன் என்னவா இருக்கும், எல்லாத்தையுமே பாபா குடுக்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் பிக்ஸ் பண்ணணும். சோ ஸ்பெசிபிக்கா நான் என்ன ஆக போறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்கும் இல்லையா? வெறும் தேவதை இல்ல, எப்பேற்பட்ட தேவதை அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். சோ பாபா சொல்லிட்டாரு, நம்ம எல்லாரும் தேவதையா தான் ஆக போறோம், அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அதுக்கும் முன்னாடி அதற்காக நான் தயாராகிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம். அப்ப பாருங்க, உம் அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு வருஷமும் நம்ம பிரம்மா பாபாவினுடைய அந்த அவ்வியக்த மாதங்கள்ல கேட்கக்கூடிய விஷயம், பிரம்மா பாபா பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கோம். சோ பிரம்மா பாபா வந்து எப்படி புருஷார்த்தம் பண்ணாரு கேட்டிருக்கோம் இல்லையா? மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பிரம்மா பாபாவுடைய லைஃப் ஹிஸ்டரி நம்ம படிச்சிருப்போம். நம்மள எத்தனை பேர் ஆதிதேவ் புத்தகம் படிச்சிருக்கீங்க? ஆதிதேவ் புத்தகம் படித்தவர்கள் நீங்க அந்த ஓகே, வெரி குட். நிறைய பேர் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க, இல்ல யாராவது படிக்க சொல்லி நம்ம வந்து கேட்டிருப்போம். அதாவது இப்போ ரீசன்ட் அப்படின்ட்டு இல்ல, இங்க மோஸ்ட்லி நம்ம பண்ணக்கூடிய ஒரு முயற்சி எதுவா இருக்கணும் அப்படின்னா, அதிகமா படிப்பின் மீது நம்ம வந்து கவனம் செலுத்தணும். இந்த பிராமண வாழ்க்கையில என்ன நான் வந்து எப்போதுமே தயாரா வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கருவி என்னவா இருக்கு அப்படின்னா படிப்பு. ஓகே, டெய்லி முரளி படிக்கிறோம், அதே போல நம்ம எல்லாருமே என்ன சொல்லிக்கிறோம், அதாவது ஜென்ரலி தாதிஸ் எல்லாம் ரொம்ப ஒரு ஹாஸ்யமா அவங்க வந்து சொல்லுவாங்க, யாராவது இந்த வயதான தாய்மார்கள் நீங்க வகுப்புக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா, நீ எங்க போறீங்கன்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? ஆமா நாங்க வந்து சென்டருக்கு போறோம், நாங்க படிக்கிறதுக்காக போறோம். எங்க சென்டர்ல ஒரு வயோதிக மாதாஜி ஒருத்தவங்க இருக்காங்க, அப்ப அவங்க தினந்தோறும் ஒரு அழகான அவங்க பேத்தி அவங்களுக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்திருக்காங்க. சோ அதை அழகா மாட்டிக்கிட்டு கிளம்பிடுவாங்க. அப்ப எங்க
எங்கம்மா நீ போற இந்த வயசுல அப்படின்னு வந்து கேட்டா அவங்க சொல்லுவாங்களாம், நான் ஸ்கூல் போறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அவ்வளவு பெருமிதத்தோட அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போறேன் இல்லையா. பாபா கூட மோஸ்ட்லி முரளியில என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் யாரு, காட்லி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா. அப்ப காட்லி ஸ்டூடெண்ட்ஸ் எங்க படிக்கிறீங்க, ஒரு நாள் சொல்லுவாரு நீங்க பாடசாலையில படிக்கிறீங்க, அடுத்த நாள் சொல்லுவாரு நீங்க எல்லாருமே யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த பெருமிதம் இருக்குதானே நம்ம எல்லாருக்குமே. நான் வந்து 50 இயர்ஸ் ஆர் 60 இயர்ஸ் ஓல்ட் ஆர் 70 இயர்ஸ் ஓல்டா, இல்ல நம்ம எல்லாரும் காட்லி ஸ்டூடெண்ட்ஸா? யாரெல்லாம் காட்லி ஸ்டூடெண்ட்ஸ் இங்க அமர்ந்திருக்கோம் நம்ம வகுப்புல? அந்த பெருமிதம் இருக்கா? நான் ஈஸ்வரிய பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கேன், நான் பிரம்மா குமாரிகள் வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டியில நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இருக்கு இல்லையா? அந்த ஒரு மகிழ்ச்சி பெருமிதத்தோட நம்ம சொல்றோமா? யாரு கேட்டாலும் அப்படி சொல்றீங்களா? இல்ல நான் எங்க போறேனே என் வீட்டுக்கு சொல்றது இல்ல அப்படியா? சோ நம்ம எல்லாருமே பாருங்க, பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் இறை மாணவர்கள். அப்ப கண்டிப்பா நம்மளோட சிலபஸ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இல்லையா. அப்ப முரளி கேட்பதன் கூடவே நம்முடைய ஆன்மீக புத்தகங்களை படிப்பதன் மீது நமக்கு வந்து கவனம் இருக்கணும். அட்லீஸ்ட் அதாவது ஓகே, ஒரு முறை நான் ஞானத்துக்கு வந்து இந்த 15 இயர்ஸ் ஆச்சு சிஸ்டர், 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஆதிதேவ் புத்தகம் படிச்சேன் அப்படி கிடையாது. ஒவ்வொரு வருடமும் நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஜனவரி மாதமும் ஆதிதேவ் புத்தகத்தை நான் வந்து ரிவைஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஜூன் மாதமும் நான் ஆதி தேவி புத்தகத்தை நான் வந்து ரிவைஸ் பண்ணணும். மற்ற நேரங்கள்ல, பயணம் செய்யக்கூடிய நேரங்கள்ல, இல்ல முழு நாள்ல என்னுடைய ஸ்டடி டைம் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆவது நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆத்மா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஞானத்தோட அந்த வளம் ஆத்மாக்குள்ள நிரம்பி இருக்கும், நரிஷ்டா நம்மளால இருக்க முடியும். சோ அதுல பிரம்மா பாபாவினுடைய அந்த ஒரு வாழ்க்கை கதையில வந்து கேட்ட விஷயங்கள், இது வந்து கதையல்ல, நிஜம் அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயங்கள். தாதிகள் தீதிகள் அவங்க ரொம்ப உணர்வு பூர்வமா அவங்க கண்களால பார்த்தத ஷேர் பண்றத நம்ம வந்து கேட்டிருக்கோம் இல்லையா. அப்ப பிரம்மா பாபா பாருங்க, தயாரா இருந்தாரு, தன்னுடைய இறுதி நேரத்திற்காக அவர் வந்து தயாரா இருந்தாரு. ஒரு முறை அதாவது மம்மா சரீரம் விடுற வரைக்கும் பாபா வந்து நிறைய இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயங்கள்ல, சேவைக்கான விஷயங்கள்ல அவருக்கான முயற்சியும் செஞ்சுட்டு இருந்தாரு. கூடவே இந்த விஷயங்கள் மேல தென் குழந்தைகளை அதிகமா கவனிக்கிறது, சேவையின் விஷயங்கள், இதன் மேல பிரம்மா பாபாவிற்கு அதிகமான கவனம் இருந்தது. ஆனா பாபா பாத்தீங்கன்னா 1965க்கு அப்புறம் மிக வேகமாக தன்னுடைய இறுதி நிலையை அடைவதற்கான புருஷார்த்தத்துல பாபா வந்து ஈடுபட்டாரு. அப்ப ஒரு முறை ஒரு சகோதரி, அதாவது இப்ப அவங்க மிகப்பெரிய தீதி, அப்ப அவங்க மிக ஒரு சின்ன சிறிய சகோதரி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பாபாட்ட வந்து சொல்றாங்க, பாபா அவங்க டிரான்ஸ்ல போயிருக்காங்க, அவங்களுக்கு காட்சி கிடைச்சிருக்கு, பாபா நான் வந்து வத்தனத்துல ஒருத்தவங்களை பார்த்தேன், அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களை மாதிரி தான் இருந்தாங்க, ஆனா அவங்க உங்களை விட ரொம்ப அழகா இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன இட்ஸ் லைக் டிராமட்டிக்கலாலாம் அதை அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஆனா கூட அவங்க வந்து என்ன சொல்றாங்க, பாபா அவங்க வந்து ரொம்ப அழகா இருந்தாங்க பாபா, அவர் வந்து அவ்வளவு வெண்மையா இருந்தாரு, ரொம்ப பிரகாசமா இருந்தாரு, உங்களுக்கும் அவருக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பாபாவுக்கு புரிஞ்சிடுச்சு இவங்க என்ன சொல்ல வராங்க. அந்த சின்ன சகோதரி எதை சொல்ல வராங்க அப்படிங்கறது பாபாவுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு. சோ பாபாவுக்கு தெரிஞ்சிடுச்சு என்னுடைய சம்பூர்ண நிலை மேல இருக்கு. பிரம்மா பாபாவுக்கு மட்டும் அல்ல, நம்ம எல்லாருக்குமே நம்முடைய இறுதி நிலை, நம்முடைய சம்பூர்ண நிலை அப்படிங்கிறது வத்தனத்துல வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அப்ப பிரம்மா பாபா அதுல இருந்து மிக தீவிரமாக பயிற்சி செய்ய ஆரம்பிச்சாரு. அவர் செய்த முதல் பயிற்சி, அதாவது பிரம்மா பாபா ஞானத்துக்கு வந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு 40 டைரிஸ் வரைக்கும் வந்து பாபா எழுதி 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 வைப்பாரா. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டதுதான். பாபா ஒவ்வொரு டைரியிலயும் என்ன எழுதுவாருன்னா, இவங்க ஒரு ஆத்மா, இவங்க ஒரு, அதாவது அவங்களுடைய அதான் யசோதா மாதா, நிர்மல் சாந்தா, பிரிஜேந்திரா, அதை சுத்தி இருக்க ஒவ்வொருத்தரையும் பாபா என்னன்னு எழுதுவாராம், இவர்கள் ஒரு ஆத்மா, இவர்கள் ஒரு ஆத்மா, இவர்கள் ஒரு ஆத்மா. சோ பிரம்மா பாபா ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா அவங்க ஆத்மாதான்,
அவங்க இறைவனின் குழந்தை தான். நம்ம இந்த 18 ஜனவரி நாட்கள்ல நமக்கு பட்டியில பாபாவுடைய வாய்ஸ் எல்லாம் கூட போடுவாங்க, நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல பாபா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு 2 வாட்டியாவது பச்சே பச்சே பச்சேன்னு சொல்லிடுவாரு. அந்த பச்சே அப்படின்னு பாபா சொல்றது எப்படி இருக்கும்னா, ஐயோ நான் அங்க இருக்கேன் பாபா, முன்னாடி இருக்கேன் பாபா, நான் அப்படியே உங்க மடியில உட்கார்ந்துட்டு இருக்கேன் பாபா அப்படின்னு அவ்வளவு ஒரு ரம்மியமா பாபா அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துவாரு பாருங்களேன். சோ பாபா சொல்லுவாரு பச்சே பச்சே, பச்சே இது பண்ணணும், பச்சே அதாவது குழந்தை நீ இதை பண்ணணும், குழந்தை இப்படி இருக்கணும், குழந்தை நீ பாபாவை வந்து நினைவு செய்யணும் அப்படின்னா அந்த வார்த்தையை பாபா எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னா அவருக்குள்ள அப்படியே அது இன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ள போயிடுத்து. ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுதும் அவருக்கு அந்த தேகத்தை பார்த்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கவே இல்லை. தேகம் அவருக்கு தென்படவே இல்லை. இவங்க இந்த பேக்ரவுண்ட், இவங்க 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 இப்படிப்பட்டவர்கள், இவர்களுக்குள்ள இந்த திறமை அப்படியெல்லாம் பாபா பார்க்கவே இல்லை. பாபா அவர்களை பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தார் அப்படின்னா இவர்கள் இறைவனின் குழந்தை. அது யசோதா தாயாக இருந்தாலும் சரி இல்லை, அவங்களுடைய பாபாவுடைய தர்ம பத்தினி, அதாவது தாதா லேக்ராஜோட தர்ம பத்தினி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ யசோதா தாயாக இருந்தாலும் சரி, அது நிர்மல் சாந்தா தாதியாக இருந்தாலும் சரி, இல்ல மற்றொருவராக இருந்தாலும் சரி, விஸ்வரத்தன் தாதாவாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரை பார்க்கும் போதும் முழுமையான ஆத்ம உணர்வு, இவர்கள் இறைவனின் குழந்தை அப்படிங்கிற பயிற்சி பாபாவுக்கு வந்து ரொம்ப ஆழமா இருந்தது. சோ நானும் தந்தைக்கு சமமாக, என்னோட இறுதி நிலையில நான் என்னவாக போறேன், தந்தைக்கு சமமாக ஆக போறேன். அப்ப தந்தைக்கு சமமா ஆக போறேன் அப்படின்னா இப்ப நானும் அந்த பயிற்சி, என்னுடைய தந்தை என்ன பண்ணாரோ அந்த பயிற்சியை நானும் செஞ்சுதானே ஆகணும். செய்யலாமா வேண்டாமா? கண்டிப்பா நிறைய பேர் அந்த பயிற்சி நீங்க வந்து செஞ்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கூடவே பாபா அந்த அந்த ஒரு 3 இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் சைலன்ஸ், ஆழ்ந்த அமைதியில் இருப்பதற்கான பயிற்சி செஞ்சுட்டே இருந்தாரு. 1965ல இருந்து 1969 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பாபாவோட இந்த பிராக்டிஸ் வந்து ரொம்ப தீவிரமா இருந்தது. ஈவன் நம்ம ஒரு இன்சிடென்ட் வந்து கேட்டிருப்போம். பாபா சொன்னாரா, என்னோட பாபாவோட ரூம்க்கு வெளியில, பாபாவோட ஹட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குருவி வந்து இருக்கக்கூடிய ஒரு வாட்ச் வந்து இருந்தது. அந்த குருவி என்ன பண்ணும்னா ஒவ்வொரு மணி நேரம், இப்ப 3 மணி ஆயிடுச்சு அப்படின்னா அது 3 டைம் வந்து அந்த குருவி கத்துற மாதிரி அது கத்திட்டு போகுமா. அப்போ பாபா சொல்வாராம், இந்த கடிகாரத்தோட சப்தம் கூட வேண்டாம். அப்ப பாபா தன்னுடைய இறுதி நிலையை நோக்கி செல்லும் பொழுது அந்த கடிகாரத்தின் சப்தம் கூட தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு அவர் வந்து நினைச்சாராம். பாபா சொன்னாரு, இந்த வாட்சை இங்க இருந்து எடுத்துருங்க, அதை அங்க இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். சோ பாபா எவ்வளவு ஒரு ஆழ்ந்த அமைதியை பயிற்சி செஞ்சாரு. என்னோட வீட்டுல கடிகாரம் மாட்டப்பட்டிருக்கு, அந்த கடிகாரத்தோட முள்ளோட சவுண்ட் என் காதுகள்ல கேக்குதா? கேட்டிருக்கோமா? நம்ம யாராவது கேட்டிருக்கோமா? ஆத்மா அந்த முள்ள அது சத்தமா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். ரொம்ப டீப் சைலன்ஸ்ல இருக்கும்ப அந்த வாட்சோட முள் வந்து அது ரொட்டேட் ஆகிறத கூட வந்து கேட்க முடியும் இல்லையா? அப்ப பாபா என்ன சொன்னாரு, அந்த சப்தம் கூட வேண்டாம். அப்ப பாபா ஆழ்ந்த அமைதியில் இருப்பதற்காக பயிற்சி செஞ்சுட்டே இருந்தாரு. அப்ப ஜென்ரலி வந்து பாபாவுக்கு சேவையின் மீது, பிரம்மா பாபாவிற்கு சேவையின் மீது அளவற்ற ஆர்வம் வந்து இருந்திருக்கு. எப்போதுமே அத ரமேஷ் பாய் அவருடைய அனுபவத்துல வந்து ஷேர் பண்ணுவாரு. இப்பதான் நாங்க வந்து சேவை முடிச்சுட்டு வந்திருப்போம், எக்ஸிபிஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருப்போம். உடனே பாபா சொல்லுவாராம், சரி குழந்தைங்களே போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு பாபா சொல்லிடுவாராம். அப்புறம் இவங்களாம் பாபா வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரா, இவங்க போய் ஜாலியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது உடனே பாபா வந்து சொல்லுவாராம், அச்சா முடிச்சாச்சா, நீங்க ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணிட்டீங்களா அப்படின்னு பாபா வந்து அடுத்த கேள்விக்கு, என்ன இது பாபா இப்பதானே எங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு, உடனே அவர் வந்து இந்த கேள்வி கேட்கிறாரே, சரி அடுத்த என்ன சேவைக்கு பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாபா வந்து கேட்பாராம். தென் சேவைக்கான அந்த செய்திகள், அந்த விஷயங்கள், அத கூட பாபா வந்து ரொம்ப ஒரு ஆர்வமா வந்து கேட்பாராம். என்ன நடந்தது, எத்தனை பேருக்கு சேவை செஞ்சீங்க. அதே மாதிரி அந்த காலகட்டங்கள்ல எல்லாரும் வந்து கராச்சியில இருந்து பாரதத்துக்கு வந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பாபா சகோதரிகளை வெளியிடங்களுக்கு சேவைக்காக அனுப்புனாரு. அப்ப பாபா சொல்லுவார், நம்ம சாக்கார முரளிகள்ல கூட இந்த லைன்ஸ நம்ம வந்து படிச்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். அப்ப பாபா சொல்லுவாராம், எந்த குழந்தை பாபாவுக்கு கடிதத்துல சேவையின் செய்திகளை எழுதுறாங்களோ அவங்கதான் நல்ல சேவாதாரி குழந்தை, அந்த குழந்தைங்கள பாபாவும் நினைக்கிறாரு.
அந்த குழந்தைங்க மேல பாபாவுக்கு அளவற்ற அன்பு இருக்கு அப்படின்னு வந்து பாபா சொல்லி இருக்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா பாபா வந்து இந்த சேவை செய்திகளை ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருந்தார். ஆனா கடைசி காலம் ஆக 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 குழந்தைங்க 4 விஷயம் சொல்ல போனா பாபா சொல்லுவாராம், 2 வார்த்தை ஆரம்பிக்கிறதுக்குள்ள சொல்லிடுவாராம், அச்சா பச்சி பாபா சமஜ் கை. பாபா சொல்லுவாராம், நல்லது குழந்தை, நீ என்ன சொல்ல வரங்கிறத பாபா புரிஞ்சுக்கிட்டேன். சோ குழந்தை என்னடா இது, அப்படி கதைக்கு அப்படி கேட்டுட்டு இருந்த பாபா என்ன சொல்றாரு, இப்படி சொல்றாரே அப்படின்னா அவருக்கு புரிஞ்சிடுது. அவர் அவாய்ட் பண்ணல. பிரம்மா பாபா யாரையும் அவாய்ட் பண்ணல. ஆனா அவரு 4 வார்த்தைகளால் விளக்கப்படக்கூடிய விஷயத்த 2 வார்த்தைகளால புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப அந்த ஆழ்ந்த அமைதிக்கு செல்ல செல்ல இறுதி நேரத்திற்கு செல்வதற்கான அந்த ஒரு பயிற்சியில் ஈடுபடும் போது, என்னோட கடைசி நேரத்திற்காக நான் தயாராகும் பொழுது நான் என்ன பண்றேன், லெஸ் லக்கேஜ் நான் சுருக்க ஆரம்பிச்சிடுறேன். எப்படி வந்து ஆமை, அந்த நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அந்த புலன்களை அடக்கும் சக்தி பத்தி நம்ம வந்து பார்த்திருப்போம். ஆமை என்ன பண்ணுது, தேவையில்லாத விஷயங்களிலிருந்து தன்னை வந்து சுருக்கி கொள்கிறது, தன்னுடைய புலன்களை அடக்கி கொள்கிறது. தேவையில்லாத விஷயத்த கண்கள் பாக்குறது இல்ல, தேவையில்லாத விஷயத்த காதுகள் கேட்கறது இல்ல, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதில்லை. அப்ப பிராமணர்கள், மிக மேலான பிராமணர்கள் அப்படின்னாலே அவங்களுடைய வார்த்தைகள் மிக உயர்ந்ததா இருக்கணும். ஆனா சங்கம யுக பிராமணர்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னவாயிடணும், வரதானம். வரதானம் அப்படிங்கிறது ஒரு லெக்சரா ஆகாது. வரதானம் என்ன, 2 வார்த்தை இல்லையா, இப்படி ஆகுக இப்படி ஆகுக அப்படின்னு வந்து பாபா சொல்லுவாரு, அதுதான் வரம். அப்போ அதிகமா பேசுறவங்களோட வார்த்தைகள் சக்தி நிறைந்ததா இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. அப்ப பிரம்மா பாபா, ஈவன் பாப் தாதா, அவ்யக்த பாப் தாதாவினுடைய அந்த லைவ் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திருக்கலாம். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் பாபா ரொம்ப நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு வார்த்தையையும் பயன்படுத்துறாரு. அப்ப அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தையை நீங்க எடுத்துக்கிட்டா போதும், அந்த ஒரு வார்த்தையை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், அவ்வளோ அழகா மிகப்பெரிய வகுப்பையே எடுத்துட முடியும். ஞானக்கடல் இசன்ஸ்ஃபுல்லான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி நம்ம கிட்ட வந்து உரையாடுறாரு இல்லையா. இப்ப எப்ப நம்மளோட வார்த்தைகளின் சக்தி அதிகரிக்கும் அப்படின்னா, எப்ப நான் ஆழ்ந்த அமைதியின் பயிற்சியை செய்கிறேனோ. அப்ப பிரம்மா பாபா அததான் செஞ்சாரு இல்லையா, அந்த ஒரு ஆழ்ந்த அமைதி. அதே போல பாத்தீங்க அப்படின்னா மம்மா மம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களும் தன்னோட அந்த சிறு வயது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மம்மா 16 வயதிலேயே அவங்க வந்து பாபாவுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க, சமர்ப்பணம் ஆயிட்டாங்க. விதின் 18 months மம்மாவாக ஆகிறதுக்கு அவங்க இத்தனை வயசு வரை அவங்க காத்திருக்க வேண்டியது இருந்தது, அப்படி எல்லாம் கிடையாது. 16 வயது பெண்ணை இப்ப நம்ம வந்து குழந்தை அப்படின்னு சொல்றோம், என் பாப்பா இருக்கு, என் குழந்தை இருக்குன்னு. ஆனா அந்த 16 வயது பெண்ணை யாருமே வந்து பாப்பான்னு கூப்பிடல. எல்லாருமே என்னன்னு கூப்பிட்டாங்க, மம்மான்னு கூப்பிட்டாங்க. மம்மாவோட அம்மா கூட அவர்களை பார்த்து மம்மா, மம்மா அப்படின்னா என்ன, தாய், அம்மா, ஜெகத் மாதா, வேர்ல்ட் மதர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப மம்மாவா ஆகிறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட காலகட்டம் ஒன்லி 18 months, ஜஸ்ட் 1.5 years. அந்த 1.5 yearsல தன்னோட பர்பஸ் என்ன, நான் எதுக்கு பாபாவோட குழந்தையா ஆயிருக்கேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு. மம்மா ஒரே ஒரு முறை ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணிட்டாங்க. அப்ப யாரோ பாபாவுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க, மம்மா இப்படி பண்ணிட்டாங்க பாபா. அப்போ மம்மா காதுக்கும் அது போயிடுச்சு. அப்போ பாபா கேட்டாராம், மம்மாவா அப்படி பண்ணாங்க. அப்ப பாபா வந்து அங்க அவங்க ஒரு 16 வயது பெண் தானே அப்படின்னு மம்மாவோட வயதை பாபா வந்து பார்க்கவே இல்லை. அப்போ பாபாவோட விஷன் எவ்வளவு ஹையா இருந்தது மம்மா மேல. அப்ப பாபா அந்த ஒரு வார்த்தை, ஓ மம்மாவா அப்படி பண்ணாங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை தான் வந்து கேட்டாராம். மம்மாவோட காதுகளுக்கு போயிடுச்சு. அந்த வினாடியில இருந்து மம்மாவுக்கு திரும்ப இன்னொரு முறை சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்கல. அவங்களுக்கு நினைவுல வந்துடுச்சு, நான் தான் ஸ்ரீ லக்ஷ்மியா ஆக போறேன், நான் தான் வருங்கால உலகின் பேரரசியா ஆக போறேன், நான் தான் நம்பர் 1 சோலா ஆக போறேன் அப்படிங்கிற அந்த நினைவு அவங்களுக்கு வந்துடுச்சு. அப்ப நான் என்னவா ஆகணும், என்னோட வாழ்க்கையின் பர்பஸ் என்ன அப்படின்னு அவங்களுக்கு நினைவுக்கு வந்ததுக்கு பிறகு யாருமே அவங்களுக்கு கரெக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு. ஒரு 3 weeks முன்னாடி முரளியில கூட பாபா வந்து சொல்லியிருந்தாரு, சாக்கார முரளியினுடைய அந்த கேள்வி பதில்கள்ல பாபா வந்து சொல்லி இருந்தாரு. அதாவது
திரும்ப ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம என்னவா ஆக போறோம் அப்படிங்கிற நினைவே நமக்கு வந்து வரமாட்டேங்குது. பட் நான் யாருடைய குழந்தை, நான் என்னவா ஆக போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ரியலைசேஷன், அந்த ஒரு புரிதல் எனக்கு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா, எனக்கு யாருமே எதுவும் சொல்ல வேண்டாம். ஆத்மா தன்னுடைய தீவிர முயற்சியில வந்து போயிட்டே இருக்கும். சோ மம்மாவுக்கு திரும்ப திரும்ப மம்மாவுக்கு இந்த கரெக்ஷன் கொடுக்கப்பட்டது, இல்ல மம்மாவுக்கு பாபா கைட் பண்ணிட்டே இருந்தார் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. மம்மாவா எப்படி ஆனாங்க இல்லையா? மம்மாவுக்கு தன்னோட பர்பஸ் வந்து தெரிஞ்சிடுச்சு. அதே போலதான் நாம எல்லாருமே பிரம்மா குமாரிகள். நான் இத்தனை வருஷம் நான் சொல்லிக்கலாம், ஓகே சிஸ்டர் உமா 27 இயர்ஸ் இன் கியான் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். பட் 27 இயர்ஸ் இன் கியான், பட் கியான் எனக்குள்ள எவ்வளவு இயர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இந்த 27 வருடங்கள்ல நான் என்ன அச்சீவ் பண்ணேன்? மம்மா மாதிரி நான் புருஷார்த்தம் பண்ணேனா? பாபாவை போல நான் வந்து முயற்சி பண்ணேனா? அப்படின்னு எனக்குள்ள நான் வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? அப்ப என்னுடைய நோக்கம், என்னோட பர்பஸ் மிக தெளிவாக இருக்கும் பொழுது என்னால அதுக்காக போராட முடியும் இல்லையா? ஒரே ஒரு முறை அனுமானுக்கு அது வந்து நினைவூட்டப்பட்டது. நம்ம வந்து இந்த ராமாயண கதையில வந்து கேட்டிருக்கலாம். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சீன் அந்த ராமாயண கதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, எல்லாரும் அந்த சீதைக்கு யார் வந்து மெசேஜ் கொடுக்க போவாங்க அப்படின்னு எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம சேவாக்கெல்லாம் மீட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி சீதையை சந்திக்க செல்பவர் யார் அப்படின்னு வந்து எல்லாரும் உட்காந்து என்ன பண்றாங்க, அந்த கடற்கரையோரம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ராமர் இருக்காரு, அவர் பக்கத்துல லக்ஷ்மணன் இருக்காரு. அப்புறம் ராமர் என்ன பண்ணாராம், குரங்கு படை, வானர படையோட உதவியை எடுத்தாரு அப்படிங்கறது அந்த கதையில நம்ம கேட்டிருக்கோம். அப்போ ஒவ்வொரு வானர படையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய வீரர்கள், சுக்ரீவன் இருக்காரு, அவரு இவருன்னு நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வானர அந்த படை வீரர்களும் அந்த மிகப்பெரிய அந்த பலம் நிறைந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து 4 காத தூரம், ஏன்னா சீதை எங்க இருக்காங்க, கடலுக்கு அப்பால இலங்கையில இருக்காங்க அப்படின்னு வந்து கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சீதைக்கு யாரால மெசேஜ் கொடுக்க முடியும்னா, ஒவ்வொருத்தரும் என்னால முடியும் ஏன்னா எனக்கு இவ்ளோ பவர் இருக்கு. பட் யாரோட பவருமே கடலை கடக்கிற அளவுக்கு கிடையவே கிடையாது. அப்ப கடைசியில இந்த அனுமான் என்ன பண்ணுவாருன்னா, கம்முனே உட்கார்ந்து இருப்பாரு. அவர் வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அவர் நினைப்பாரு, என்கிட்ட அந்த சக்தியே கிடையாது, என்னால கடலை கிராஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் வந்து நினைச்சிட்டு இருப்பாரு. அப்ப உடனே அவர் அந்த பக்கத்துல ஒருத்தர் ஜாம்பவானை எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு வயோதிக நிலையில வந்து காமிச்சிருப்பாங்க ஜாம்பவான. அப்படியே அவர் வந்து அப்படி வெண்தாடியோட ரொம்ப வயோதிகமா அவர் வந்து இருப்பாரு. அப்ப அந்த ஜாம்பவான் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு தெரியுமா, உன்னாலதான் அந்த காரியம் செய்ய முடியும். அப்ப அனுமான் சொல்வாராம், ஐயா அதெல்லாம் என்னால முடியாதுப்பா, என்கிட்ட அவ்வளவு பவரே இல்ல அப்படின்னு. அப்ப திரும்ப அவர் சொல்வாரா, இல்லப்பா நீ வந்து வாயு புத்திரன், உன்னால இத்தனை காத தூரத்தை ஒரே தாவல வந்து தாண்டிட முடியும், ஏன்னா நீ வாயு புத்திரன் அப்படின்னு நினைவூட்டுவார். எப்ப ஜாம்பவான் அனுமனுக்கு நினைவூட்டுறாரோ உடனே அவருக்கு ரியலைசேஷன் வந்துடுது, ஓ நான் தான் வாயு புத்திரனா, என்கிட்ட இவ்ளோ, ஏன்னா அவருக்கு கிடைச்ச சாபத்தின் அடிப்படையில அவர் தன்னோட சக்திகளை வந்து மறந்திருப்பாரு. சோ அந்த முனிவர் அவருக்கு என்ன சொல்லி இருப்பாருன்னா, தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு வந்து நினைவூட்டப்படும், அப்போ அவரோட சக்திகள்லாம் திரும்ப வந்துடும் அப்படின்னு அந்த முன்கதை சுருக்கம். அந்த கதைக்கெல்லாம் இப்ப நம்ம போக போறது இல்ல. அப்ப அனுமானுக்கு ஜாம்பவான் நினைவூட்டி இருக்கார். அப்ப நினைவூட்டின உடனேயே அவருக்கு நினைவு வந்துடுச்சு, என்னோட பவர் என்ன அப்படிங்கறது நினைவுக்கு வந்துடுச்சு. அதே போலதான் தன்னுடைய சக்தியை மறந்து இருந்த ஆத்மாக்கள் நாம் இல்லையா? நம்ம யாரு, நான் யார், நான் யாருடையவன், நான் எங்க போகணும், என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, நான் என்னவா ஆகணும் அப்படிங்கிற நினைவு எனக்கு இருந்துச்சா அப்படின்னா இல்லவே இல்லை. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், இந்த தேகம் சார்ந்த விஷயம், இந்த உலகத்துல வந்து நிறைய ஹைட்டை அச்சீவ் பண்றது, இதுதான் என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாபா பிரம்மா அப்படிங்கிற ஜாம்பவானோட உடலை ஆதாரமா எடுத்து தினம்தோறும் முரளியில பாபா என்ன பண்றாரு, எனக்கு நினைவூட்டுகிறார் இல்லையா? நான் யோசிச்சு பாருங்க, டெய்லி பாபா சொல்றாரு, குழந்தை நீதான் வந்து உலகின் எஜமானன், குழந்தை நீதான் உலக நன்மைக்காக இருக்க இல்லையா, நீதான் வந்து மாஸ்டர் இரக்க கடல், நீதான் முக்தியின் வள்ளல் அப்படின்னு பாபா எனக்கு நினைவூட்டுறாரா இல்லையா? ஒரு முறை நினைவூட்டினதும் எனக்கு நினைவுக்கு வந்துடுச்சா, இல்ல அடிக்கடி மறந்து போயிடுதா? அந்த அனுமான் யாரு, நாமளா வேற யாராவதா?
யாருக்கெல்லாம் நினைவு வந்துடுச்சு பாபா சொன்னதும்? நினைவு வந்துடுச்சா? ஐ திங்க் நான் ஆடிபிளா இருக்கேன். நான் ஆடிபிளா இருக்கேன். குட். ஓகே. சோ நினைவுக்கு வந்துடுச்சா? யோசிச்சு பாருங்க. அப்ப தினம்தோறும் பாபா என்ன பண்றாரு? வயோதிக பிரம்மாவின் உடல் மூலமாக எனக்கு நினைவூட்டுறாரு. என்னோட ரியல் பவர்ஸ் என்ன? நான் என்னவா ஆகணும் அப்படின்னு எனக்கு நினைவூட்டுறாரு. பட் எப்ப அந்த ஒரு நினைவு விழிப்புணர்வு ஆயிடுச்சு, எனக்கு நினைவுல வந்துடுச்சோ, அப்ப அங்க என்னவாகாது? மறதி அப்படிங்கிறது ஏற்படாது இல்லையா? நான் சம்பூர்ண பிராமணனாக என்னுடைய காரியத்தை நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அப்ப மம்மாவுக்கு அந்த நினைவு இருந்தது. அதனாலதான் மம்மாவோட ஸ்லோகன் வந்து சொல்லப்படுது, ஒவ்வொரு நொடியும் கடைசி நொடி இல்லையா? மம்மா எந்த ஒரு ஹோல்டிங்க பிடிச்சுக்கிட்டு அவங்க தன்னுடைய இறுதி நேரத்திற்காக தயாரானாங்க அப்படின்னா, மம்மா எப்போதுமே தனக்குள்ள அவங்க அந்த 16 வயதில் இருந்து அவங்க வாழ்ந்த மிக குறுகிய காலகட்டம் வரைக்கும் என்னவா அவங்க வந்து இருந்தாங்க? ஒவ்வொரு நொடியும் கடைசி நொடி. ஈவன் அவங்க வந்து பாபா சொன்ன பிரசாதத்தை ப்ரிப்பேர் பண்றாங்க, இல்ல அவங்க வந்து ஒரு குழந்தைக்கு வகுப்பெடுக்கிறாங்க, இல்ல புதிய இடங்களுக்கு பாபா அவங்கள வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா மம்மாவுக்கு என்ன நினைவு இருந்தது? ஒவ்வொரு நொடியும் கடைசி நொடி. அதனால கடைசி, அதாவது மம்மா பாம்பேல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நீங்க ஆதி தேவி புத்தகத்துல படிச்சிருக்கலாம். படிக்காதவங்க அவசியம் அதை வந்து படிங்க, இன்னொரு முறை ரிவைஸ் பண்ணி பாருங்க. அந்த ஆதி தேவி புத்தகத்துல அந்த விஷயம் வரும். என்னுடைய மனதை தொட்ட வரிகள் அது. ரமேஷ் பாய் பத்தி நம்ம நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். சோ அங்க வந்து ரமேஷ் பாய் என்ன பண்றாரு அப்படின்னா, மம்மாவுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறாங்க. பட் அவங்களோட ஹெல்த் வந்து இப்ப இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அந்த காலகட்டத்துல இல்லவே இல்லை. அப்ப வந்து ரமேஷ் பாய் என்ன பண்றாருன்னா, இந்த டிரான்ஸ் மெசஞ்சர் வத்தனத்துக்கு போய் செய்தி எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு சகோதரியை வத்தனத்துக்கு அனுப்பி, நீ வந்து மம்மாவுக்கு ஃபர்தரா என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு நீ பாபா கிட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. அப்ப வந்து அந்த சகோதரியும் மெசேஜ் வாங்குறதுக்காக வத்தனத்துக்கு போறாங்க. ரிட்டர்ன் அவங்க வந்து சொல்றாங்க, மம்மா இத்தனை மந்த்ல அவங்க வந்து இறந்துடுவாங்க. சோ இந்த செய்திய ரமேஷ் பாய் தான் மம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னும் பாபா வந்து செய்தி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. மம்மாவை மதுபனுக்கு அனுப்பணும் அப்படின்னும் பாபா செய்தி கொடுத்துட்டாரு. ரமேஷ் பாய் அதுல தன்னோட அனுபவத்தை சொல்லுவாரு. ஒரு பையன் தன்னோட அம்மா கிட்ட போய், அம்மா நீ செத்துருவேன்னு சொல்ல முடியுமா? என்னால சத்தியமா அந்த மெசேஜ் எப்படி கன்வே பண்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நானும் பேப்பரை எடுக்கிறேன் எழுதுறேன், பேப்பரை எடுக்கிறேன் எழுதுறேன். ஒவ்வொரு வரிகள் எழுதும் போதும் என்னோட கண்ணீரால அந்த பேப்பரே நனைஞ்சு போய் அத்தனை முறை என்னால எழுத முடியாம போயிடுச்சு. ஃபைனலி எனக்கு வேற வழியே இல்லை. பாபாவோட இன்ஸ்ட்ரக்ஷன், நான் தான் அம்மா கிட்ட இந்த செய்தியை கொடுக்கணும். எனக்கு வாயில சொல்ல சக்தி இல்லை. அதனால நான் என்ன பண்றேன், ரொம்ப என்னோட மனசை தயார்படுத்திக்கிட்டு கடைசியில நான் வந்து இந்த செய்தியை எழுதுனேன். பாபா மம்மா டிராமா படி இந்த மாதிரி பாபா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, நீங்க வந்து அவங்களோட சரீரம் விடக்கூடிய நாட்கள் நெருங்கிடுச்சு. சோ இப்ப வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்ல, நீங்க இப்ப மதுபனுக்கு வந்து கிளம்பணும்னு பாபா சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர் எழுதி அப்படியே அந்த கண்ணீரால நனைந்த அந்த பேப்பரை, அந்த கடிதத்தை அவர் வந்து கவர்ல போட்டு மம்மா கையில கொண்டு போய் கொடுக்குறாரு. ரொம்ப அவரோட கண்கள் அழுது அழுது அப்படியே வீக்கத்துல இருக்கு. ரொம்ப சோகமா அவர் போய் நிக்கிறாரு. மம்மா எப்படி இதை எடுத்துப்பாங்க அப்படின்ட்டு. மம்மா வாங்குறாங்க, அந்த ஓபன் பண்றாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, பாக்குறாங்க. மம்மா ரொம்ப சிம்பிளா ஸ்மைல் பண்ணி, அச்சா கப் சல்னா அப்படின்னு கேக்குறாங்க. ஓ அப்படியா, எப்ப போறது, எப்ப கிளம்புறதுன்னு கேக்குறாங்க. மம்மா ஷாக் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் எதுவுமே கேட்கல. பாபாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுவா, ரெடினா. அப்ப அவங்க தன்னை எந்த அளவுக்கு ரெடி பண்ணி இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். எந்த அளவிற்கு அவர்கள் தன்னை தயாராக வச்சிருக்கணும் இல்லையா? அப்ப அந்த சிறிய வயதுல இருந்தே மம்மா என்ன பண்ணாங்க, தன்னுடைய கடைசி நொடிக்காக அவங்க தயாரா இருந்தாங்க. அந்த லாஸ்ட் டே நம்ம எல்லாருமே அத பல முறை அப்படியே உணர்வு பூர்வமா அப்படியே உணர்ந்து உணர்ந்து நம்ம எல்லாருமே ரசிச்சு அந்த ஒரு காட்சியை நம்மளோட மனக்கண்கள்ல பார்த்திருக்கலாம். நம்மளோட தீதிகள் நமக்கு வந்து சொல்லி இருக்கலாம். கடைசி நாள் மம்மா வந்து அந்த சரீரம் விடக்கூடிய நாள். அவங்க வந்து உலகின் பேரரசி நம்பர் 1 ஸ்ரீ லக்ஷ்மியா ஆக போறாங்க. சோ கடைசி நொடி வரைக்கும் அவங்களோட எல்லா கர்ம கணக்குகளையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும். எனக்கு இன்னைக்கு நான் வகுப்பு எடுக்கணும்,
கொஞ்சம் எனக்கு தலைவலி வந்துடுச்சு அப்படின்னா நான் என்ன சொல்றேன், ஐயோ அம்மா எனக்கு தலைவலி தாங்க இயலல, வேற யாராவது பாத்துக்கோங்களேன் அப்படின்னு நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிடலாம். ஆனா மம்மா அவங்களுக்கு என்ன வியாதி இருந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ்வளவு நேரத்துல அவங்க சரீரம் விட்டுடுவாங்க. ஆனா பாபா என்ன பண்ணாராம், மம்மாவை கூட்டிட்டு வாங்க. அந்த அந்த இயர் வந்து மதுபன்ல பாண்டவ் பவன்ல அந்த அந்த ஈல்டு அவ்வளோ வந்து திராட்சை அப்படி கூடையா காய்ச்சி தொங்கி இருந்ததாம். மம்மா கையால நட்ட அந்த திராட்சை செடி அவ்வளவு அழகா வளர்ந்து அவ்வளோ பலனை கொடுத்திருந்தது. கூடையா வந்து காய்ச்சிருந்தது. அம்மா வந்து ரெடியாயி மதுபன் பாண்டவபவன் முற்றத்துல உட்கார்ந்துருக்காங்க. மனக்கண்கள் அந்த காட்சியை பாருங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல தன்னுடைய சரீரத்துல இருந்து விடுபட போறாங்க. ஆனா மம்மா அவ்வளவு அழகா தேவியா வந்து உட்கார்ந்துருக்காங்க. பக்கத்துல ஒரு சகோதரி உட்கார்றாங்க. மம்மாவோட கைகள்ல திராட்சை பழம் வைக்கப்படுது. பாபா எல்லாருக்கும் கொடுக்க சொல்றாங்க. மம்மாவோட முகத்துல ஒரு சின்ன கவலையின் ரேகை கூட இல்ல. அவங்களோட முகத்துல வலியின் தாக்கம் இல்ல. அவங்களுடைய கண்கள் ஈரமாகல. மம்மா புன்னகையோட அவ்வளவு ஒரு சிங்கத்தை போல திருஷ்டி கொடுத்து சக்தி கொடுத்து கடைசி நொடி வரைக்கும் தன்னுடைய எண்ணத்தால், தன்னுடைய பார்வையால், தன்னுடைய முகத்தால் அவங்க அனைவருக்கும் சக்தியை கொடுத்தாங்க. மம்மாவுடைய கைகள் இப்படி இருக்கு, அதுல திராட்சை வைக்கப்படுது. அந்த சகோதரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அப்படியே அவங்க கொடுக்க வச்சுட்டே இருக்காங்க மம்மா மூலமா. அதுவும் யாருக்கு? வெறும் அங்க இருக்கக்கூடிய நிவாசிகளுக்கு மட்டுமல்ல, அங்க பாத்திரம் கழுகுறவங்க யாரு, கிளீன் பண்றவங்க யாரு, கேட் கீப்பர் யாரு, வர்க்கர்ஸ் யாரு, அத்தனை பேரையும் பாபா வந்து கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுட்டாரு. யோசிச்சு பாருங்க. ஏன்னா தானம் அளித்து விட்டு செல்ல வேண்டும். மம்மா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணாங்க, போனாங்க. பாபா நினைவுல ஆத்மா சரீரத்தை விட்டு பறந்து போயிடுச்சு. அவ்வளோ எளிதாக வெண்ணெயிலிருந்து எடுக்கப்பட்ட முடியை போல, ஒரு பறவையிலிருந்து விழக்கூடிய ஒரு இறகை போல ரொம்ப ஈஸியா, ரொம்ப அழகா. அப்ப அவங்க தன்னுடைய கடைசி நேரத்திற்காக அவங்க எவ்வளவு தயாரா இருந்தாங்க, எவ்வளவு ஆழ்ந்த பயிற்சி வந்து அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. நம்ம இயக்கத்துல பார்க்கக்கூடிய நம்முடைய தாதிமார்கள், தாதி பிரகாஷ் மணிஜி, தாதி ஜான்கி ஜி, தாதி குல்சார் ஜி, இவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கடைசி நேரத்துல ஒரு 3 months, தாதி குல்சார் ஜி பாத்தீங்கன்னா ஒரு 3 years 2018ல இருந்து 20 அந்த டைம், அந்த 2021 அந்த மார்ச் அந்த டைம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, தென் அதே போல தாதி பிரகாஷ் மணிஜி அவங்க எல்லாருமே அந்த கடைசி நேரத்துல எப்படி இருந்தாங்க. நாம நினைக்கிறோம் அவங்க அன்கான்சியஸ்ல இருந்தாங்க, இல்ல அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தது அப்படின்ட்டு. ஆனா அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய அந்த போக் மெசேஜ்ல அந்த ஆத்மா ஆழ்ந்த அமைதியில் இருந்து தன்னுடைய இறுதி நேரத்திற்காக ஃபுல்லா தயாராகி அவங்க வந்து போயிருக்காங்க. அப்ப யஜ்யத்துல ஒரு மிகப்பெரிய அலையை ஏற்படுத்தின ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, தீதி மன்மோகினி ஜி பத்தி நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். அவங்க வந்து மிகப்பெரிய குடும்பத்தை வந்து சார்ந்தவர்கள். அவங்க பிரம்மா பாபா இருக்கும்போது அதாவது பிரகாஷ்மணி தாதி பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம் தான் வந்தாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா மன்மோகினி தீதி வந்து ரொம்ப காலமாவே அவங்க பாபாவோட இருக்காங்க. அந்த கடைசி நாட்கள் தான் அவங்க வந்து டூருக்கு, அதாவது பாபாவுடைய செய்தியை கொடுப்பதற்காக எல்லா இடங்களுக்கும் விசிட் பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேட்டிருப்போம். அப்ப மன்மோகினி தீதி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரெயின்ல ஒரு டியூமர் இருக்கு, சரி ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னா ஆபரேஷனுக்காக போயிருப்பாங்க. நல்லாதான் போனாங்க. ஆபரேஷன் முடிச்சுட்டு வந்து பார்த்தா 3 months தீதி வந்து கோமால இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் சரீரம் விட்டுட்டாங்க. எல்லாருக்குமே கேள்வி, எப்படி தீதி இப்படி போகலாம், பாபா இது வந்து நல்லாவே இல்ல, டிராமா சரியே இல்ல அப்படின்னு அத்தனை பேரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பாபா அந்த மெசேஜ்ல வந்து சொல்றாரு, எது நடந்ததும் நாடகப்படி நல்லதாதான் நடந்தது. இந்த 3 மாசம் நீங்க நினைக்கிறீங்க தீதி வந்து உடம்பு முடியாம இருந்தாங்க, தீதி வந்து கோமால இருந்தாங்கன்னு. ஆனா தீதி என்னோட இருந்தாங்க. பாபா அவர்களை அந்த இறுதி பயணத்திற்காக தயார் பண்றதுக்காக அப்படி வச்சிருந்தாரு. ஓகே, நம்ம முன்னாடி பாபாவுக்கு, மம்மாவுக்கு, தீதிமார்களுக்கு, தாதிமார்களுக்கு கடைசி நேரத்திற்கு தயாராவதற்கான சமயம் கிடைச்சது. ஆனா பாபா நமக்கு அப்படியெல்லாம் நேரம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. இவர்களின் அனுபவத்தின் மூலமாக நாம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தயாராயிக்கணும். எனக்கு ஒரு 3 months கடைசியில பாபா வந்து எக்ஸ்ட்ரா கிரேஸ் டைம் கொடுப்பாரு, அந்த டைம் நான் உட்கார்ந்து ரெடி ஆயிப்பேன் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் என்னுடைய இறுதி நேரம்.
ஒவ்வொரு நொடியும் என்னுடைய இறுதி நொடி. என்னுடைய வீட்டிற்கு செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் பல முறை என்னோட வீட்டை நான் வந்து நினைச்சு பார்த்துட்டே இருக்கணும். அப்ப அதுக்கு நான் என்ன பயிற்சி வந்து செய்யணும்? நம்முடைய ஒரு மாதாஜி ரொம்ப அழகா வந்து ஷேர் பண்ணாங்க. சிஸ்டர், கடைசி நேரத்திற்கான பயம் இல்ல. நம்ம யாருக்குமே இல்லதான். ஆனா இந்த அஷரீரி நிலை, விதேகி நிலையின் பயிற்சி செய்யணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு அழகான கதை இந்த நேரத்துல எனக்கு நினைவுல வருது. ஜனக மகாராஜா பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போ ஜனக மகாராஜா வந்து அவர் எப்படின்னா ஒரு ராஜ ரிஷி, கம்ப்ளீட் ஞானியா ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை ஒரு ரிஷியை போல இருந்தது. அப்ப அவர் வந்து அவர்கிட்ட ஒரு ஞானி, ஒரு துறவி வந்து கேக்குறாரு, ஐயா சாமி, நீ வந்து ராஜாவா இருக்க. ஆனா நீ ராஜாவாக இருந்தாலும் கூட உன்னால ரொம்ப அழகா இந்த நாட்டை வந்து ஆள முடியுது. ஆனா நீ வந்து இவ்வளவு ஒரு நல்ல யோகியாகவும் இருக்கியே, எப்படி உன்னால முடியுது அப்படின்னு வந்து கேள்வி கேக்குறாரு. அப்போ அந்த ஜனக மகாராஜா என்ன பதில் சொல்றாருன்னா, பாருப்பா, நான் வந்து இத பத்தி நானும் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு விரும்புறேன். ஆனா எனக்கு இப்ப கொஞ்சம் ராஜ காரியங்கள், அலுவலக வேலைகள் எல்லாம் இருக்கு. அதை முடிச்சுட்டு வந்து நான் உங்களை சந்திக்கலாமா அப்படின்னு வந்து கேக்குறாரு. சரி, அப்ப அதுவரை நீங்க என்ன பண்ணுங்க, எங்க அரண்மனை வந்து ரொம்ப அழகான அரண்மனை. அதோட சுவர்கள்ல அழகான பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு பக்கம் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் கூட நடந்துட்டு இருக்கு. நீங்க அதெல்லாம் போய் பார்த்துட்டு வரீங்களா? நீங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சந்திச்சு இந்த டாபிக் பத்தி பேசலாம் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவாரு. அப்ப உடனே அந்த துறவியும் சரிப்பா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த ராஜா என்ன சொல்லுவாருன்னா, நீங்க அந்த இடத்துல, அந்த வேலை நடக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா லைட் எல்லாம் இன்னும் பிக்ஸ் பண்ணல. அந்த விளக்குகள்லாம் இன்னும் செட் பண்ணல. சோ நீங்க போகும்போது இந்த விளக்க கொஞ்சம் கையில எடுத்துட்டு போங்க. ஆனா அங்க போகிற வழியில ரொம்ப காத்தடிக்கும். விளக்க அணையாம பாத்துக்கோங்க. விளக்க அணையாம பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால அந்த காட்சிகள்லாம் பார்க்க முடியும்னு சொல்லிடுவாரு. சரின்னு இந்த துறவியும் என்ன பண்ணுவாரு, கையில விளக்க வச்சுக்கிட்டு அந்த அரண்மனையை பாக்குறதுக்காக கிளம்பிடுவாரு. அவரும் ரிட்டர்ன் வராரு கொஞ்ச நேரத்துல. ராஜாவும் தன்னோட வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீ ஆயிட்டு வராரு. அப்ப உடனே பாத்தீங்க அப்படின்னா அந்த ராஜா, ஜனக மகாராஜா அந்த துறவி கிட்ட கேட்பாரு, சரிப்பா, நீங்க வந்து அரண்மனைய பாத்தீங்களா? அழகா இருந்ததா? பார்த்தனே, அழகா இருந்துச்சே அப்படின்னு. அப்ப வந்து ரொம்ப மெதுவா கேட்பாரு, உங்க கவனம் எதுல இருந்தது அப்படின்னு. அப்போ அந்த துறவி சொல்லுவாரு, நான் அரண்மனைய பார்த்தேன்தான், ஆனாலும் என்னுடைய கவனம் விளக்கு அணைய கூடாது அப்படிங்கறதுல இருந்தது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப பாருங்க, இதுதாங்க ஆன்சர் அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்லுவாரு. நான் என்னோட வேலைகள், அலுவலக காரியங்கள், ராஜ்ய காரியங்கள் எல்லாத்தையுமே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய ஜோதி அணையக்கூடாது. நான் யார் அப்படிங்கிற விழிப்புணர்வு, எனக்குள்ள பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒளி அடைஞ்சிடக் கூடாது அப்படிங்கிற கவனம் எனக்கு இருக்கிறதுனாலதான் என்னால வந்து ராஜ ரிஷியா இருக்க முடியுது அப்படின்னு ஜனக மகாராஜா சொல்லுவாராம். நமக்கும் நம்ம ஒளியின் மீது கவனம் இருக்கா? அப்போ அந்த விதேகி நிலை அப்படின்னா என்ன? விதேகி நிலை வேற, அஷரீரி நிலை வேற. அப்ப விதேகி நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும், எழுந்ததுல இருந்து படுக்கிற வரைக்கும் பல தரப்பட்ட காரியங்கள் இல்லையா? நம்மளோட மதர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மல்டி ரோல் வந்து பிளே பண்ணிட்டே இருப்பாங்க. சமைச்சிட்டு இருப்பாங்க, குழந்தைங்களை தயார்படுத்துவாங்க, போன் அட்டன் பண்ணுவாங்க, ஆபீஸ் போகணும், சென்டருக்கு வரணும், சென்டர்லயும் நமக்குன்னு சில டியூட்டிஸ் எல்லாம் இருக்கும், அதையும் நிறைவேற்றணும். இந்த மாதிரி பல தரப்பட்ட காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தாலும் கர்மங்களை நான் வந்து செய்யும் பொழுது கூட ஆத்ம உணர்விலிருந்து, அந்த அணையாத அழியாத ஒளியின் உணர்வுல இருந்து நான் காரியம் செய்யறேன் அப்படின்னா அதுதான் வந்து விதேகி நிலை அப்படின்னு சொல்லப்படுது. அஷரீரி நிலை அப்படிங்கிறது தேகம், தேக சம்பந்தம், தேகத்தின் உலகம் அனைத்தில் இருந்தும் விலகி யோகா பண்ணும்போது ஆத்ம உணர்வுல நிலைத்திருப்பது அஷரீரி நிலை. அப்ப பாருங்க, நான் என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த ஒரு உணர்வை நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன், இந்த பயிற்சியை நான் வந்து அதிகப்படுத்திட்டே இருக்கேன் அப்படின்னா மிக எளிதாக இது எல்லாத்துல இருந்து விட முடியும். ஏன் அப்படின்னா இறுதி நேரத்துக்கு தயாராகிறதுனா இப்ப எதுவுமே நான் வந்து செய்யக்கூடாது, எல்லாத்துல இருந்து விடுபட்டுனடும் அப்படி கிடையாது. பாபா என்ன சொல்லி இருக்காரு, நீங்க வீட்டுலதான் இருக்கணும், இல்லறத்துலதான் இருக்கணும், இல்லற காரியங்களை தான் செய்யணும். ஆனா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட உங்க நிலை எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு?
யார் சொல்ல விரும்புறீங்க? நம்முடைய நிலை எப்படி இருக்கணும்னு பாபா சொல்லியிருக்காரு? யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? உணர்வில ஆத்ம உணர்வு. ஓகே, தென் இல்லறத்தில் இருந்தாலும் என்ன இருக்கணும்? விடுபட்ட. வெரி குட். விடுபட்டனா அதுக்கு என்ன சொல்லியிருக்கார் பாபா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரே. அப்பன நினைவுல இருக்கிறது. தாமரை மலர் போல். வெரி குட், வெரி குட். தாமரை மலரை போல இருத்தல். இல்லையா? நம்ம விட்டுட்டு வந்துட முடியுமா? நான் ஃபேமிலிய பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு சோறு பொங்க மாட்டேன்னு நான் சொல்ல முடியுமா? இல்ல நான் இந்த சேவையை செய்ய மாட்டேன்னு நான் சொல்ல முடியுமா? ஏன்னா நான் கடைசி நேரத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னா, அதனால இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. இதையெல்லாம் கடைசி நாள் வரைக்கும் நான் செய்யணும். பிரம்மா பாபா அதை தானே செஞ்சாரு. அவரோட லாஸ்ட் டேவை பத்தின வர்ணனையில சொல்லப்படுது. அந்த நாள் பிரம்மா பாபா தாதி பிரகாஷ் மணிஜிய கைய பிடிச்சு அழைச்சிட்டு போறாரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா காமிக்கிறாரு. அந்த நாள், அந்த கடைசி நாள், ஒரு லெட்டர் கூட பாபா மீதம் வைக்கல. இப்பவாச்சும் நம்ம ஒரு மெயில டைப் பண்ணிட்டு எல்லாருக்கும் அனுப்பிச்சு விட்டுறலாம். பட் அந்த காலகட்டத்துல அப்படி கிடையாது. கைப்பட பிரம்மா பாபா ஒவ்வொரு கடிதத்துக்கும் பதில் எழுதினாரு. என்னெல்லாம் எங்கெல்லாம் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுமோ எல்லாத்தையுமே செட்டில் பண்ணாரு. எதையும் மீதம் வைக்கவே இல்லை. எல்லாத்தையும் தாதிக்கு சொல்லி கொடுத்தாரு. ஈவன் சரீரம் விடும் பொழுது கூட தன்னுடைய சக்தியையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. உயிலா அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு இல்லையா? அப்ப அந்த கடைசி தருணம் வரைக்கும் நாம நம்முடைய கடமைகளை செய்துதான் ஆகணும். அதுல இருந்து நம்ம விடுபடவே முடியாது. ஆனால் என்னுடைய நிலை எப்படி இருக்கணும்? இந்த பயிற்சிகள் மூலமாக என்னுடைய நிலையை நான் உறுதியாக வச்சுக்கணும். இன்னைக்கு நான் காலையில இங்க நவராத்திரி பட்டி நம்ம சென்டர்ல நடந்துட்டு இருக்கு. அப்ப காலையில ஒரு அழகான முரளி ஒண்ணு நான் சென்டர்ல ரிவைஸ் பண்ணியிருந்தேன். அந்த முரளியோட டேட் சொல்றேன். உங்களுக்கு அந்த தமிழ் முரளி இருந்ததுன்னா நீங்க படிக்கலாம். 11/2/1971 11 பிப்ரவரி 1971 ஆண்டினுடைய முரளி. அதாவது அந்தவாகக் ஷரீர் துவாரா சேவா, அதாவது சூக்ஷ்ம உடலின் மூலமாக செய்யக்கூடிய சேவை பற்றி ஒரு அழகான முரளி. அதாவது கடைசி நேரத்துல நீங்க உங்களுடைய சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாக தான் சேவை செய்ய முடியும். அப்ப நீங்க லைட் ஹவுஸ் அண்ட் மைட் ஹவுஸ் 2 ஸ்வரூபத்துல இருந்து நீங்க சேவை செய்யணும். அந்த அளவிற்கு நீங்க சேவை களத்துல நீங்க வரும் பொழுது எப்படி எல்லாம் இருக்கணும்? அதாவது ஒரு பக்கம் இரக்கத்தின் உணர்வு, ஒரு பக்கம் நன்மைக்கான உணர்வு, இன்னொரு பக்கம் ரொம்ப அன்பான நிலை, அதுக்கப்புறம் சக்தி ஸ்வரூபத்தின் பொலிவு. இந்த 4 நிலைகளையும் கலந்து நீங்க சேவை பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா இருக்கு அந்த முரளி. அந்த முரளியை நான் இப்ப படிக்க போறது இல்ல. பட் இந்த முரளியோட டேட் இது. இதை நீங்க படிச்சு பாருங்க. பாபா அதுல எப்படி நான் கடைசி நேரத்துல சேவை செய்யறது, எப்படி என்னுடைய நிலையை வச்சுக்கிறது, என்னுடைய நினைவும் நிலையும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா பாபா இந்த முரளியில சொல்லியிருக்காரு. அப்ப பாருங்க, என்னோட போக்கஸ் எதுல இருக்கணும்? இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம கேட்டோம். இப்ப நான் எதன் மீது கவனம் செலுத்தணும் அப்படின்னா, இப்போ நான் இன்னும் ஒரு பெர்ஃபெக்டான பிராமண ஆத்மாவா மாறிக்கிட்டு இருக்கேன், நான் முழுமையான பிராமணனா ஆகணும் கிடையாது. நம்ம பிராமண சரீரத்துல பிராமணர் அப்படிங்கிற பார்ட் முடிஞ்சு போயிடுச்சு. நான் பிராமண நிலையில் பரிஷ்தாவாக வாழ வேண்டும். என்னுடைய கடைசி நேரம் எப்ப வேணாலும் வரட்டும். பட் என்னுடைய எண்ணங்கள் மிக லேசாக இருக்கணும். என்னுடைய புத்தி லேசாக இருக்கணும். இப்போ நான் எங்கெல்லாம் போறேன்? ஒரு கடைக்கு போறேன், இல்ல நான் சென்டருக்கு போறேன், என்னுடைய அலுவலகத்துக்கு போறேன், என்னுடைய வீட்டுல இருக்கவங்களோட நான் பழகுறேன். ஆனால் என்னுடைய நிலை, என்னுடைய நினைவு என்னவா இருக்கணும்? வாழ்ந்து கொண்டே நான் பரிஷ்தாவாக ஆயிடணும். மிக மிக லேசாக ஆயிடணும். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எது தேவை இல்லையோ அதிலிருந்து விடுபட்டு விட வேண்டும். எக்ஸ்ட்ரா புதுசா எந்த கணக்கையும் நான் உருவாக்கிக்க கூடாது. அதன் மீது நான் கவனம் வைக்கணும் இல்லையா? சுமைகளை சுமந்து கொண்டே இருக்காதீர்கள். சுமைகளை இறக்கி வச்சிடுங்க. லெட் கோ பண்ணிடுங்க. விட்டு விலகி செல்லுங்கள். தேவையில்லாத விஷயங்கள்ல இருந்து, முடிந்து போன விஷயங்கள்ல இருந்து விரைவாக விடுபட்டுடணும். ஏன்னா நான் அதை கேரி பண்ணிட்டே இருக்கேனா என்னால என்ன பண்ண முடியாது? அந்த முடிவு நிலையை நோக்கி என்னால முன்னேற முடியாது. சோ சுமைகளை விட்டு விடுங்கள்.
அடுத்தது, எந்த புது கணக்கு வழக்குகளை உருவாக்காதீங்க. எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு அமைதியாக இருங்கள். பேச வேண்டிய இடத்துல பேசணும். ஒரு மீட்டிங்ல இருக்கீங்க, உங்களோட ஐடியாஸ ஷேர் பண்ணுங்க. ஒரு கால் வருது, உங்களோட ஆன்சர்ஸ வந்து நீங்க கொடுங்க. பட் பேசுறதுக்கு முன்னாடி ஜெயந்தி தீதி எப்போதுமே சொல்லுவாங்க, நீங்க யார்கிட்ட உரையாடினாலும் உடனடியா டக்கு டக்கு டக்குன்னு நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம், சில வினாடிகள் அமைதியாக இருந்துட்டு நீங்க வந்து உங்க ஆன்சர்ஸ், உங்க சொல்யூஷனை நீங்க வந்து கொடுங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆவது அமைதியில இருந்துட்டு யோசிச்சு பேசுங்க அப்படின்னு ஜெயந்தி தீதி சொல்லுவாங்க. அப்ப இப்ப இருக்க காலகட்டத்துல நாம எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய பயிற்சியை பண்ணணும். சிஸ்டர், என்னோட வேலை ரொம்ப பிஸி, என்னால ஃபுல் டே அமைதியா இருக்க முடியாது. பரவாயில்ல, ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் காலையில 4 மணில இருந்து 8 மணி வரை நமக்கான நேரம் இல்லையா? சோ அந்த நேரத்துல அப்ப என்னால இந்த நேரம் எனக்காக மட்டும் ஒதுக்க முடியும், இந்த நேரத்துல என்னால அமைதியா இருக்க முடியும் அப்படின்னா நமக்கான முழுமையான அமைதிக்கான நேரத்தை நாம பிக்ஸ் பண்ணிட்டு அமைதியில இருக்கிறதுக்கான பயிற்சி வந்து செய்யணும். தென் இந்த நேரம் வாங்கக்கூடிய நேரம் கிடையாது, இந்த நேரம் கொடுக்கக்கூடிய நேரம். நான் எதுக்காக இருக்கேன்? நான் பிறருக்கு கொடுப்பதற்காக. பாபா சொல்றாரு, இப்ப வாங்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல, இப்பதான் நான் புருஷார்த்தம் பண்றேன், யாராவது எனக்கு கொஞ்சம் அன்பு கொடுங்க, யாராவது எனக்கு கொஞ்சம் அமைதி கொடுங்க. கிடையாது. நான் ஒவ்வொரு தருணமும் என்னுடைய கண்கள் மூலமாக, என்னுடைய வார்த்தைகள் மூலமாக, என்னுடைய செயல்கள் மூலமாக அனைவருக்கும் அன்பையும் சக்தியையும் அமைதியையும் கொடுத்துட்டே இருக்கணும். லைக் அ லைட் ஹவுஸ். ஒரு லைட் ஹவுஸ் பாருங்க, சதா கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்ப நான் என்னோட கொடுக்கக்கூடிய ஸ்வரூபத்துல போயிடணும். ஏன்னா பாபா அவ்வியக்த முரளிகள்ல சொல்றாரு, பாருங்க குழந்தைங்களே, இயற்கை வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ஆத்மாக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நேரம் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே பாபாட்ட கேக்குறாங்களா, பாபா உங்க குழந்தைங்க இன்னும் தயாராகல, பாபா உங்க குழந்தைங்க இன்னும் மேடைக்கு வரவே இல்லையே பாபா. அப்ப பாபா சொல்றாரு, இது கர்டைன் ஓபன் ஆகக்கூடிய நேரம், திரை விலகக்கூடிய நேரம். ஆனா நான் இன்னுமே என்ன ரெடி பண்றதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது? உம் பாபா நான் இன்னும் ரெடி ஆகல, இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் அப்படியே, இல்ல நம்ம தயாராயிட்டோமா? நம்முடைய காட்சியளிக்கும் மூர்த்தியின் ரூபத்துல அனைவருக்கும் காட்சி கொடுக்க தயாராயிட்டோமா? பாபா கேக்குறாரு, அவங்களோட கூக்குரல் உங்க காதுகள்ல கேட்கலையா? இப்ப பாருங்க, நவராத்திரி நாட்கள் வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா? சோ நவராத்திரி நாட்கள்ல எல்லாரோட வீடுகள்லயும் சக்தி ஸ்வரூபத்தை அழைக்கிறாங்க. அம்பாளாக, காளியாக, லக்ஷ்மியாக, துர்கையாக, வைஷ்ணவி தேவியாக, இல்லையா, அன்னை காமாட்சியாக, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவியின் சொரூபத்தை வந்து நினைச்சு அவங்க வந்து பூஜை பண்றாங்க, பாடல்களை பாடுறாங்க. அப்ப அந்த சாக்ஷாத் தேவிகள் யாரு? எங்க அமர்ந்திருக்காங்க அந்த சைத்தன்ய தேவிகள்? எல்லாருக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய இஷ்ட தேவிகள் எங்க அமர்ந்திருக்காங்க? எங்க அமர்ந்திருக்கீங்க? யார் அவங்க? இன்னும் நான் என்னோட கிரவுன் வச்சுக்கல, இந்த மாலை போட இன்னும் டைமா, இன்னும் இந்த மாலை நான் போட்டுக்கவே இல்லை, அப்படி ரெடி ஆயிட்டு இருக்கேனா இல்ல காட்சி அளிக்கக்கூடிய மூர்த்தி ஆயிட்டேனா? யாரெல்லாம் ரெடி ஆயிட்டீங்க? ரெடியா காட்சி கொடுப்பதற்கு, சக்தி கொடுப்பதற்கு? எப்ப கொடுக்கலாம்? அந்த நிலையை அடைய எவ்வளவு நேரம் தேவை எனக்கு? யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஆயிடலாமா? சொல்லுங்க கணேஷ் பாய், சொல்லுங்க. ஒரு செகண்ட். வெரி குட், இல்லையா? அப்ப பாருங்க, நீங்க இந்த அவ்வியக்த முரளிகள், அதாவது 2000ல இருந்து இப்போ சண்டேல எல்லாம் அந்த 2000 அவ்வியக்த முரளி ரிவைஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? 2001 கம்ப்ளீட் ஆகுது, 2002வே வந்துடுச்சு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த அவ்வியக்த முரளிகள்ல முரளி முடியும் பொழுது பாபா வந்து அந்த அன்பு நினைவுகள் கொடுப்பாரு இல்லையா? அதுக்கு முன்னாடியில இருந்தே, அந்த 2000 ஆண்டுல இருந்து 2017 வரைக்கும் சொல்லப்பட்ட அவ்வியக்த முரளிகள்ல பாபா சொல்லுவாரு, கடைசியில
ஒரு வினாடிக்கான ட்ரில் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த முரளிகளை எடுங்க. அந்த முரளிகள்ல பாபா என்னெல்லாம் ட்ரில்கான பிராக்டிஸ் கொடுத்திருக்காரோ அதை நம்ம நோட் பண்ணி வச்சு பிராக்டிஸ் பண்ணலாம். பாபா சொல்றாரு 5 நிமிஷமா உட்கார்ந்து இதை பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாரு. பாபா அதுல சொல்லுவாரு, ஒரு நொடியில் அஷரீரி ஆகி விடுங்கள், ஒரு நொடியில் உங்களோட வருங்கால ஸ்வரூபத்தை நினைங்க அப்படின்னு பாபா சொல்லுவாரு இல்லையா. 1 ஸ்டெப், 2 ஸ்டெப், 3 ஸ்டெப்னு ஒவ்வொரு வெரைட்டியா ரொம்ப அழகா பாபா வந்து ட்ரில் கொடுத்திருக்காரு. அப்ப நான் என்னுடைய கடைசி நொடிக்கு தயாராவதற்கு ரொம்ப காலம்லாம் இல்ல, ஒரு வினாடியில் நான் வந்து தயாராகணும். சோ லைட் ஹவுஸ் ஆகி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னுடைய சக்தி ஸ்வரூபத்தில் நான் எப்போதுமே நிலைத்திருக்கணும். ஏன்னா எந்த நேரம் வேணாலும் இறுதி நேரமாக வந்து இருக்கலாம். நான் யார்? நான் கொடுக்கக்கூடிய ஆத்மா இல்லையா. எப்படி சொல்லப்படுது, பாண்டவர்கள் அந்த மகாபாரத யுத்தம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்தா என்ன பண்ணாங்களாம், அப்படி மலை மேல கரைஞ்சு போயிட்டாங்க. அப்ப கரைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுறது இல்ல, அவர்கள் கரைந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன, மத்தவங்க கண்ணுக்கு அந்த பாபா ஒரு முரளியில வந்து சொல்லியிருக்காரு, கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களோட இந்த ஸ்தூல தேகம் யாரோட கண்ணுக்குமே தென்படக்கூடாது. உங்களை பார்க்கும்போது ஒளி மட்டும்தான் தென்படணும் இல்லையா. அப்போ இந்த உடல் தூய்மையின் அக்னியில, நினைவின் அக்னியில கரைஞ்சிடணும். மத்தவங்க கண்களுக்கு என்ன புலப்படணும், ஒளி, பிரகாசமான ஒளி, அமைதியின் ஒளி. பல ஆத்மாக்கள் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஒரு நொடி அமைதிக்காக, ஒரு நொடி மகிழ்ச்சிக்காக, ஒரு நொடி நிம்மதிக்காக, ஒரு துளி அஞ்சலிக்காக என் முன்னாடி லைனு கட்டி நிப்பாங்க. அவர்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பாண்டவர்கள் யாரு, நாம தானே. தந்தையின் நினைவின் அக்னியில் இந்த உடலின் உணர்வு கரைஞ்சு உருகி போயிரட்டும். ஒளி மட்டுமே அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த சக்தியின் ஒளி, அன்பின் ஒளி, அமைதியின் ஒளி மட்டுமே நிலைத்திருக்கட்டும். தேங்க்யூ. ஓம் சாந்தி. இப்ப ஃபியூ மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணலாம். நல்லா ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. மிக நேராக நிமிர்ந்து விழிப்புணர்வோடு அமரலாம். எங்க இருந்தாலும் அங்க நீங்க அமர்ந்துடுங்க. ஆழ்ந்த சுவாசம், ஆழ்ந்த அமைதி. ஒரு வினாடியில் இந்த உடற்கூட்டை விட்டு நான் ஆத்மா, என் வீட்டை நோக்கி செல்கின்றேன். என்னுடைய மனக்கண்கள் ஆழ்ந்த அமைதி நிறைந்த பரபிரம்மத்தை பார்க்கின்றது. அந்த பரந்தாமத்தில் ஆழ்ந்த அமைதி நிறைந்த ஒளி உலகில் நான் ஆத்மா என் தந்தைக்கு முன்னால் உள்ளேன். என்னுடைய மனக்கண்கள் பாபாவை பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் வைரமாகிய என்ன பாபா கிட்ட ஒப்படைச்சிடுறேன். பேரொளியாகிய தந்தையின் ஒளி கிரணங்களுக்கு நடுவுல நான் இருக்கேன். பாபா என்னுடைய அப்பா பேரொளி பிரகாசமா இருக்காரு. அந்த சக்தியின் கிரணங்களுக்கு நடுவுல ஆத்மா வைரமாக அவருக்கு முன்னால் உள்ளேன். ஆத்ம வைரம், சைத்தன்ய ஒளி வைரம். என்னை என் தந்தையிடம் அர்ப்பணித்து விட்டேன். பாபா என்ன பார்க்கிறாரு. தன்னுடைய சக்தியின் கிரணங்களால் வைரமாகிய என்னை மெருகூட்டுகிறார். எனக்குள்ள இருக்கக்கூடிய கரைகளை தன்னுடைய தூய்மையின் கிரணங்களால்
சுத்தப்படுத்துகிறார். பரமாத்ம பேரொளியின் சக்தி வாய்ந்த ஒளி கிரணங்களால் ஆத்ம வைரம் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்றேன். முழுமையான வைரமாக, கரையற்ற வைரமாக, பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். சைத்தன்ய ஒளி வைரம் தந்தையோடு இணைந்து இந்த முழு உலகிற்கும் அமைதியின் கிரணங்களை பரப்பிக்கொண்டே இருக்கின்றோம். பேரொளியாகிய தந்தைக்கு பக்கத்துல பிரகாசமாக மின்னக்கூடிய சைத்தன்ய ஒளி வைரம் நான் இருக்கேன். நானும் பாபாவும் இணைந்து இந்த பிரபஞ்சத்தை அமைதியின் ஒளியால் நிரப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆத்மா நான் சைத்தன்ய ஒளி வைரம் எப்பொழுதும் என்னிடமிருந்து அமைதியின் கிரணங்கள், சக்தியின் கிரணங்கள் அனைவருக்காகவும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நான் ஒளியை, சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கும் வைரம். ஓம் சாந்தி. நன்றி. சோ உங்க எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓம் சாந்தி.